ஐந்தாவது என்ன இருக்கணுமா? தாழ்மை ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது தேவ கிருபை என்ன பண்ணுமா? தானாகவே கூட இருக்குமா? அல்லேலூயா. அந்த சாரிபாத்து விதவைக்கு என்ன தாழ்மை இருந்துன்னு பார்க்குறீங்களா? எலியாவுக்கு பணிவிட செஞ்சாங்க பார்த்தீங்களா? அதுதான் தாழ்மை. அவங்களுக்கு எலியாவுக்கு என்ன பண்ணாங்க? பணிவிட செஞ்சாங்க. எலியாவுக்கு என்ன செஞ்சாங்க? பணிவிட செஞ்சாங்க. யாக்கோப்பு 4:6-10 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு 4:6-10. அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? தாழ்மையை தான். என்னதான் எதிர்பார்க்கிறாருங்க? தாழ்மை எதிர்பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். கிருபை அளித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. பணிவிடை செய்யும் பொழுது இந்த பெண்மணிக்கு என்ன இருந்தது? தாழ்மை. தாழ்மை வெளிப்படுத்தி காண்பித்தாங்க. நான் ஏன் இதை செய்யணுங்கிற மனப்பான்மை இல்லாம நான் முழு மனதோடு செய்வேன்கிற என்ன இருந்ததுங்க? அவங்கள்ட்ட தாழ்மை இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா.